அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இந்தியாவில் இப்போ வரைக்கும் வந்து இருக்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வி வாண்ட் குரூப் 2 ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில் வேணுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸாகவே குரூப் 2 ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து செய்தி ஊடகங்கள் வழியாக இல்லை ஒரு ஓப்பன் டால்க்காகவே வந்து மீடியாலெலாம் வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து டிசம்பர் மாதம் இறுதியில் அல்லது அடுத்த மாதம் வெளியாகும் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி வந்து ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க போன வீக்கில். அதை தொடர்ந்து மாணவர்கள் ஒரு பெரிய ஒரு அதிருப்திக்கு உள்ளானாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து 80% பணிகள் நிறைவடைஞ்சதுன்னு டிஎன்பிஎஸ்சி சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து 80% பணிகள் நிறைவேற்றிருக்கு. ஸோ வந்து ஜனவரி மாதம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், இல்லை இந்த மாதம் இறுதியில் வரும் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி மூலியமாக கொடுத்ததா செய்தி ஊடகங்களில் வெளியாக இருந்தது. அதை தொடர்ந்து அமைச்சர்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு ரிசல்ட்ஸ் வெளியிடுவோன்றத சொல்கிறோம் அப்படின்றத மார்னிங்கே வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஆனுவல் பிளானர் நேற்றைய தினம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து இது எல்லாமே பரபரப்பு விவாதங்களுக்கு உள்ளாகி இன்றைக்கி மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் ப்ரெசென்ட் டைம் வரைக்கும் ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் டிஎன்பிஎஸ்சி வி வாண்ட் குரூப் 2 ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதை தொடர்ந்து இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி ஒரு அஃபிஷியல் ஒரு இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரெஸ் ரிலீஸை. ஸோ பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி 2 தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் காலதாமதம் உள்ளதாக குறிப்பிட்டு வெளியான செய்திகள் குறித்து பின்வரும் விவரங்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. 15/12/2022 அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வாணைய ஆண்டு திட்டம் 2023 ஆண்டில் 15/3/2023 அன்று மேம்படுத்தப்பட்ட தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி 2023 ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும் 14 தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தேர்வுகளில் 20 லட்சம் பேர் தேர்வர்கள் தோராயமாக கலந்து கொண்டுள்ளனர். தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி தேர்வுகள் நடத்தப்படுவதோடு 32 தேர்வுகளுக்கான நடப்பாண்டில் அறிவிக்கப்பட்ட 9 தேர்வுகள் உட்பட தேர்வு முடிவுகளை தேர்வாணையம் வெளியிடப்பட்டுள்ளது. வெளியிடப்பட்ட முடிவுகளின் தோராயமாக 12,500 தேர்வர்கள் பல்வேறு அரசு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பினை இந்த ஆண்டு பெற்றுள்ளனர். தொகுதி 2 முதன்மை தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வர்கள் விடைத்தாட்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் இருந்ததாலும், மேலும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகள் நடத்த வேண்டியிருந்ததாலும் தொகுதி 2 முதன்மை எழுத்துத் தேர்வு தொடர்பான தேர்வு முடிவுகள் தேர்வாணைய அட்டவணையில் டிசம்பர் 2023 வெளியிடப்படுவதாக ஏற்கனவே தற்காலிக தேர்வு முடிவுகள் அட்டவணையில் குறித்த வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிவுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொகுதி 2 முதன்மை எழுத்துத் தேர்வு விடைத்தாட்களை மதிப்பீடு செய்யும் பணிகளை துரிதமாக விடுமுறை நாட்கள் உட்பட நடைபெற்று வருகிறது. ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலையிலும் மற்றும் சமீபத்திய புயல் வெள்ளம் காரணமாக விடைத்தாள்கள் திருத்தும் பணிக்கு தற்போது கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியினுடைய செய்தி. இத்தகைய சவால்கள் இருந்த போதிலும் தொகுதி 2 தேர்வின் தேர்வு முடிவுகள் ஜனவரி 12ஆம் தேதியில் வெளியிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் தொகுதி 2 தேர்வு தொடர்பாக பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜனவரி 12ஆம் தேதி ரிசல்ட்ஸ் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் மூலியமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சியினுடைய மெம்பர் தான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியல் சைட்டில் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், இல்லை. ஸோ அஃபிஷியல் மெம்பர், அதாவது டிஎன்பிஎஸ்சியினுடைய மெம்பர் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை உடனே வந்து நானும் உங்களுக்கு அது இது பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிலீஷ்லேயும் இந்த ஒரு மெமோ வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அஜய் யாதவ் ஐஏஎஸ் சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அடுத்து தான் நம்ம வந்து பார்க்கலாம். வேறு எதுவும் டிஎன்பிஎஸ்சியில் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணுறோம். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.